Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களுக்குள் கர்த்தருடைய சந்தோஷம் நிரம்பி வழிந்தால் நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும் போது நீங்கள் திடப்படுவீர்கள். ஒன்றும் உங்களை மட்டுப்படுத்த இயலாது. தேவனுடைய பரிபூரண சந்தோஷத்தினால் பலன் பெறுங்கள். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது பேரின்ப நதி உங்களில் இருந்து புரண்டோடும். கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை எவ்வாறு பலனாக்கும்? கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் இந்திய அணியின் வீரர்கள் விரைவாக ஆட்டமிழந்து ரன் எடுக்கும் வேகம் குறையும் போது நாம் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் இழந்து போகிறோம். அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற இயலாது என்று எண்ணுகிறோம். ஆனால் மகேந்திர சிங் தோனியின் பெயர் அடுத்ததாக களமிறங்கும் வீரர் பட்டியலில் வரும்போது அவர் நன்றாக விளையாடி அணியை காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை நம் இருதயத்திற்குள் எழும்புகிறது. உங்களுக்குள் கர்த்தருடைய சந்தோஷம் நிரம்பி வழிந்தால் நீங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும் போது நீங்கள் திடப்படுவீர்கள். ஒன்றும் உங்களை மட்டுப்படுத்த இயலாது. வேதத்தில் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்பும் போது நாம் அவரை நம்ப தொடங்குகிறோம். புதிய நம்பிக்கையும் புது பலனும் நமக்குள் எழும்புகிறது. வேதாகமத்தில் ஸ்தேவானின் வாழ்க்கையில் இது போன்ற திடமான நம்பிக்கையையும் பலனையும் காண்கிறோம். இயேசுவின் சீஷனான ஸ்தேவான் ஆண்டவரை பின்பற்றியபடியால் ஜனங்கள் அவனை வெறுக்கத் தொடங்கினார்கள். அவன் மீது கற்களை எறிந்து அவனை துன்புறுத்தினார்கள். அந்த தருணத்தில் பரலோகம் திறந்தது. ஸ்தேவானால் தேவனுடைய சிங்காசனத்தையும் அவருக்கு அருகே இயேசு நிற்பதையும் காண முடிந்தது. அவன் பரலோக சந்தோஷத்தினால் நிறைந்தவனாய் தன் கவலைகள் எல்லாவற்றையும் தனக்கு முன்னிருந்த மரண பயத்தையும் மறந்தான். ஜனங்கள் அவன் மீது கற்களை எறிந்த போதும் அவன், ஆண்டவரே, இவர்களை மன்னியும் என்று கூறினான். கர்த்தருடைய சந்தோஷம் அவனை அந்த அளவுக்கு திடப்படுத்தியிருந்தது. இன்று நீங்களும், ஆண்டவரே, நான் உம்மை காண உதவும், நான் இயேசுவை அனுபவிக்கும்படி என்னை இந்த சந்தோஷத்தினால் நிரப்பும் என்று கூறுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும் போது அவருடைய நிரம்பி வழியும் சந்தோஷத்தால் உங்கள் ஆவி உயர்த்தப்படும். நீங்கள் பலனடைவீர்கள். எல்லா உபத்திரவங்களையும் கவலைகளையும் நீங்கள் மறந்து போவீர்கள். நம் தேவன் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே அந்த சந்தோஷத்தை அருளிச் செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கூறுகிறார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களிடமிருந்து ஓடும் சந்தோஷத்தின் பிரியத்தின் நதிகளை இது குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தம்மிடமிருந்து புறப்படும் சந்தோஷத்திலிருந்து பலனை அருளுகிறார். என்றும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. இந்த சந்தோஷம் எப்படி வருகிறது? இயேசு தாமே உங்கள் பேரில் களி கூறுகிறார். அங்கிருந்து இது பாய்ந்து வருகிறது. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் கூறி நீங்கள் அவருக்கு அன்பான பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துகிறது. உங்கள் பேரில் அவர் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து கூறியது போல் அவர் உங்கள் பேரிலும் களி கூர்ந்து, நீ என்னுடைய நேச பிள்ளை, உன்னில் அதிக அன்பாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த அன்பான வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவரின் சந்தோஷம் உங்கள் இருதயத்தை முழுவதுமாய் நிரப்பும். இந்த சந்தோஷம் உங்களை மூடுவதாக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் சந்தோஷம் நிரம்பி வழியும்படி அவர் உங்களை பூரணமாய் ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. இணையில்லாத சந்தோஷமும் சமாதானமும் உம்மிடம் உள்ளது. இவை உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களாகும். இப்போதும் நான் ஜெபிக்கும் போது என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக சந்தோஷத்தினால் நிறைத்திடும். ஆண்டவரே, விசுவாசம் எனக்குள் எழும்பட்டும். இவ்வுலகின் காரியங்களை குறித்து இனிமேல் நான் கவலைப்படாதிருக்க உதவும். உமக்குள் திடப்படவும் ஜெயம் பெற்றோனாக விளங்கவும் எனக்கு உதவும். உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு தந்து உள்ளாக என்னை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமைக்காக நான் பிரகாசிப்பேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரானந்தமும் உண்டு என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. என்னை உள்ளாக பலப்படுத்தக்கூடியதும் வேறு யாராலும் இயலாதவன் என் ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடியதுமான தெய்வீக சந்தோஷத்தினால் என் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்கிறேன். உம்முடைய அன்பையும் தயவையும் நம்பி என் வாழ்க்கையை முற்றிலும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீர் என் பேரில் அன்பாயிருக்கிறபடியினால் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறீர் என்பதை அறிகிறதினால் கிடைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க வாஞ்சிக்கிறேன். என் வாழ்வில் உம்முடைய தொடுதல் தேவையாயிருக்கிற பகுதிகளிலெல்லாம் இந்த சந்தோஷத்தை ஊற்றி என் வாழ்க்கையை பூரணமாக நிரப்புவீராக. எல்லா தடைகளையும் முறித்து மூடியிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்திடும். உம்முடைய கிருபையும் சந்தோஷமும் என் வாழ்வில் நிரம்பி வழிந்து என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கும் பாய்ந்து அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.